திருச்சிற்றம்பலம். சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாழியம் எம் உயிர் துணையே. நாம் இன்னைக்கு பார்க்க போகிறவர் திரு ஞான சம்பந்தர். திரு ஞான சம்பந்தர் திருவடிகளே போற்றி போற்றி. இன்னைக்கு பாடல் 2, திருத்தில்லை. திருத்தில்லையில் பாடியிருக்காரு. இது பண் காந்தார பஞ்சமம், 3ஆம் திருமுறை. ஞான சம்பந்தர் திருக்கடை காப்பு. இப்போ நாம் அவருடைய திருவருளை பெற இந்த பாடலை பாட போகிறோம். இந்த பாடலை பாடுறது மூலம் நம்ம சிதம்பரம் தில்லை நடராஜரும் சந்தோஷப்பட்டு ஆனந்தப்பட்டு நம்மளுக்கு அருள்பாலிக்க வருவார். இதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இது புதுசாக பார்க்குறவங்களுக்கு. எங்களை அன்றாடம் பார்த்து எங்களுக்கு நல்ல ஆதரவு கொடுக்குற அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியும் வணக்கமும். இது தேவாரம், திருவாசகம், திருப்புகழ் இப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த பதிவுகள்லாம் போய் சேரணும்னு போடுற இந்த பதிவை எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம். ஏன்னா படித்ததை நாமளே வச்சுக்கூடாது. படித்தது 4 பேருக்கு போய் சேரணும்னா அதை நம்ம சொல்லணும், அவங்கள போய் சென்று அடையும். நாம் பாட்டுக்கு நான் படிச்சுட்டு நான் போய் சேர்ந்துட்டேன்னா அதுக்காக சொல்லாத நம்ம படித்ததை அடுத்தவங்களுக்கு சொல்லாமல் போனதுக்கான பலன் என்னன்னா, என்ன ராட்சசனாக அனுப்பிச்சி தலைகீழாக தொங்க வைப்பானா. இது எனக்கு தேவையா? நான் அப்படி கிடையாது. எப்பயுமே ஒரு சின்ன ஒரு விஷயம் படித்தா கூட அதை அடுத்தவங்களாண்ட போய் பகிர்ந்துக்குவேன். அந்த குணம்தானோ என்னமோ என்னை எங்கள் அப்பா இப்படி கூப்பிட்டு விட்டுட்டார். 37 வருஷமாக அவருக்கே தொண்டு செய்துக்கிட்டு இருந்த என்னை இப்போ 3 வருஷமாக பாட வச்சு, அவர் எதிரில் 37 வருஷமாக பாடிக்கின்னு தாங்கிறேன். இப்போ உலக அறிய பாட வச்சுட்டார். போய் பாடுமா? ஏன்னா நான் பாடும்போதே கேட்பேன், சொல்லும்போதே நந்தனார் பாடலை பாடுவேன். என் அப்ப நல்லவா, என் தாயும் அல்லவா, பொன்னப்ப நல்லவா, பொன்னம்பலத்தவா, சொப்பனமோ எந்த அப்பன் திருவருள், இக்கணமேவியே ஆண்டு அருளனும் ஆடிய பாதனே அம்பல வாணனே, நீ ஆண்ட கருணையை நாடே அறியணும்னு அவர் என்ன பாடுவாரோ அப்போ நான் அறியாத வயசுலேருந்து அப்படி பாடிட்டேன். அந்த மாதிரி பாடி அது நாடே அறிகிற மாதிரி ஆக்கி விட்டார் என்ன. நீ ஏம்மா இங்கே அறையில் பாடிக்கிட்டு இருக்கிற, நீ அம்பலத்தில் பாடுமான்னு பாட வச்சுட்டாரு. ஆகையினால இறைவனுடைய புகழை தெரிஞ்சவங்க அதை மற்றவங்களுக்கும் சொல்லணும். அதையும் இல்லாமல் அதுவும் சொல்கிறாங்க, சொல்கிறவங்களுக்கு கொஞ்சம் புண்ணியம்னா கேட்குறவங்களுக்கு அதிகமான புண்ணியம். சரி வாங்க, இப்போ நாம் திரு ஞான சம்பந்தருடைய திருக்கடை காப்பு திருத்தில்லையில் அருளியது பண் காந்தார பஞ்சமம், 3ஆம் திருமுறை, பதிகை எண் 1. திரு ஆடினாயின்னரு நெய்யொடு பால் தயிர் அந்தனர் பிரியாத சிற்றம்பலம், நாடினாயிடமா நறுங்கொன்றை நயந்தவனே, பாடினாய் மறையோடு பல்கீதமும் பல்சடை பணி கால்கதிர் வெண்திங்கள் சூடினாய் அருளாய் சூருங்கயம் தொல்வினையே, கொட்டமே கமழும் குழலாலோடு கூடினாய் எருது ஏறினாய் நூதல், பட்டமே புனைவாய் இசை பாடுவா பாரிடமா, நட்டமே நவில்வாய் மறையோர் தில்லை நல்லவர் பிரியாத சிற்றம்பலம்,
இடமா உறைவாய் இவை மேவியது என்னை கொலோ. நீளத்தார் கரியமிடற்றார் நல்ல நெற்றிமேல் உற்ற கண்ணினார் பற்று சூளத்தார் சுடலை பொடி நிரணிவார் சடையார் சீலத்தாருது ஏத்து சிற்றம்பலம் சேர்தலால் கழல் சேவடி கைதொழ கோலத்தாய் அருளாய் உனகாரணம் கூறுதுமே. கொம்பலைத்து அழகு எய்திய நுண்ணிடை கோலவால் மதி போல முகத்து இரண்டு அம்பலைத்த கண்ணால் முளைமேவிய வார்சடையான் கம்பலைத்து எழு காமுறு காலையர் காதலால் கழல் சேவடி கைதொழ அம்பலத்து உறைவானடியார்க்கு அடையாவினையே. தொல்லையார் அமுது உண்ண நஞ்சு உண்டது ஓர் தூமணிமிடரா பகுவாயது ஓர் பல்லையார் தலையில் பலி ஏற்றும் உழல் பண்டரங்கா தில்லையார் தொழுது ஏத்து சிற்றம்பலம் சேர்தலால் கழல் சேவடி கைதொழ இல்லையாம் வினைதான் எளிய மதில் எய்தவனே. ஆகம் தோய் அணி கொன்றையாய் அனல் அங்கையாய் அமரர்க்கு அமராவுமை பாகம் தோய் பகவா பலி ஏற்று உழல் பண்டரங்கா மாகம் தோய் பொழில் மல்கு சிற்றம்பலம் மண்ணினாய் மழுவலினாய் அழல் நாகம் தோய் அறையாய் அடியாரை நன்னாவினையே. சாதியார் பளிங்கினோடு வெள்ளிய சங்கவார் குழையாய் திகழப்படும் வேதியா விகிர்தா விழவாரணி தில்லை தன்னுள் ஆதியாய்க்கு இடம் ஆய சிற்றம்பலம் அம் கையால் தொழ வல்லடியார்களை வாதியாது அகலும் நலியாமலி தீவினையே. வேயினார் பனை தோழியோடு ஆடலை வேண்டினாய் விகிர்தா உயிர்கட்கு அமுது ஆயினாய் இடுகாட்டு எரி ஆடல் அமர்ந்தவனே. தீயினார் கணையால் பூரம் மூன்றெய்த செம்மையாய் திகழ்கின்ற சிற்றம்பலம் மேவினாய் கழலே தொழுது எய்திதும் மேல் உலகே. தாரினார் விரி கொன்றையாய் மதி தாங்கு நீள் சடையாய் தலைவா நல்ல தேரினார் மருகின் திரு ஆரணி தில்லை தன்னுள் சீரினால் வழிபாடு ஒழியாதது ஓர் செம்மையால் அழகாய சிற்றம்பலம் ஏறினால் அமர்ந்தாய் உன் சீரடி ஏத்துதுமே. வெற்றரை உழல்வார் துவராடைய
வேடத்தார் அவர்கள் ஊரை கொள்ளன்மின் மற்றவர் உலகின் அவலம் அவை மாற்றுகில்லார் கற்றவர் தொழுதேத்து சிற்றம்பலம் காதலால் கழல் சேவடி கை தொழ உற்றவர் உலகின் உறுதி கொள வல்லவரே. நாறு பூம்பொழில் நன்னிய காழியுள் நான்மறை வல்ல ஞான சம்பந்தன் ஊரும் இன்தமிழாள் உயர்ந்தார் உரை தில்லை தன்னுள் ஏறு தொல்புகழ் ஏத்து சிற்றம்பலத்து ஈசனை இசையால் சொன்ன 10 இவை கூறும் 6 வல்லார் உயர்ந்தாரோடும் கூடுவரே. கூறும் 6 வல்லார் உயர்ந்தாரோடும் கூடுவரே. திருவளர் திருச்சிற்றம்பலம் தொழுது வணங்கி பாடி பிள்ளையார் இரவிலே நம்ம ஞானசம்பந்தருக்கு பேர் பிள்ளையார்னு அப்போ ஒரு செல்ல பேர். பிள்ளையார் இரவிலே அத்தலத்தில் தங்கி இருந்ததற்கு அஞ்சி திருவேட்களத்தில் எழுந்தருளியிருந்த அதனையும் திரு நெல்வாயில் திருக்காழிப்பாலை என்னும் தலங்களையும் வழிபட்டு திருவுடை அந்தனர் 3000 இறைவரது திருவடிக்கு மிக அனுக்கிரகமாயிருக்கும் பேற்றினை எண்ணி அதிசயித்து மீண்டும் எழுந்தருள்வாராயினர். அதனை அறிந்த தில்லைவாழ் அந்தனரும் எதிரே வந்து அவர் வணங்கும் முன் அவரை தாம் வணங்கினார். இறைவனது திருவருளால் அவர் யாவரும் சிவகணநாதராய் தோன்ற பிள்ளையார் அதனை கண்டு வணங்கி அதனை தம்முடன் வரும் திருப்பெரும் பாணருக்கும் காட்டி அருளினார். பிறகு மன்று நிறைந்தாடும் மாணிக்க கூத்தர் எதிர் சென்று அணைந்து வணங்கி பாடுவார் ஆடினாய் நறு நெய் என்றெடுத்து அதன் 3ஆம் திருப்பாட்டில் நீலத்தார் கரியமிடற்றார் நல்ல நெற்றி மேலுற்ற கண்ணினார் பற்று சூலத்தார் சுடலை பொடி நீரணிவார் சடையார் சீலத்தார் என்று தாம் கண்டருளிய திரு அடையாளங்களால் அளவரை சிறப்பித்து அவர் தொழுதேத்த சிற்றம்பலம் என வைத்து வணங்கினார். திருச்சிற்றம்பலம் முதல் பாட்டில் பாடினார் இல்லையா, அந்த நேரத்தில் அவர் பயந்துட்டாராம். பயந்து அந்த பாட்டை பாடினாராம். கற்றாங்கெரியோம்பி அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த இருந்த இடத்துல, அதாவது அவர் தங்கி இருந்த இடத்துல இருந்து பயந்து அந்த கற்றாங்கெரியோம்பி பாடினவுடனே சிவபெருமான் அந்த 3000 பேரோடு வந்து அவருக்கு காட்சி கொடுத்தாராம். கூட இருந்தவனாருக்கும் இந்த காட்சியை அவர் தெரியலபடி பண்ணாராம். அப்படி வணங்கி பாடின பாட்டு தான் ஆடினாய் நறு நெய் பாலோடு தயிர் அப்படின்னு சொல்லிட்டு அருமையான இந்த பாடலை நம்ம திரு ஞானசம்பந்தர் பிள்ளையார் பாடினது. இது திருக்கடைக்காப்பே ஆகும்னு அவருடைய சொல்லெல்லாம் அழிக்கப்பட முடியாதது. இல்லைன்னா அவருடைய கல்யாணத்துக்கு வந்தவங்க பூரா பேரையும் எந்த வினையும் வராது. நமச்சிவாயம்னு சொல்லுங்க, வாங்க எல்லாரும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓம் நமச்சிவாயம்னு சொல்லி வலம் வந்து அனைவரையும் கூட்டிகிட்டு போனாராம். இந்த மாதிரி அவருடைய சொல்லுக்கு இறைவன் அப்படியே செவி சாய்ப்பார். எல்லாருக்கும் சொல்லியிருக்கார் பாருங்க. ஈசனை இசையால் சொன்ன 10 இவை கூறும் 6 வல்லார் உயர்ந்தாரோடும் கூடுவரே. நீங்கள் அல்ப சுல்பமான ஃப்ரெண்ட்ஷிப்லாம் இருக்காது. நல்ல உயர்ந்தாரோடு தான் உங்களுடைய பேசி பழகுவீங்க அப்படின்றாரு. நம்மளோட வினை அது வந்து நம்மளாண்ட வராது, மாயும் தீரும் அப்படின்ட்டு அப்படி அடித்து சொல்வார். பாருங்க, பல்சடை பனி கால் கதிர் வெண் திங்கள் சூடினாய் அருளாய் சுருங்க எம் வினை அப்படியே சுருங்க எம் தொல்வினையே. அந்த வினை அப்படியே சுருங்கி போயிடணுமா, சுருங்கி அப்படியே காணாமல் போயிடும். அப்புறம்
அப்படின்றாரு. அந்த தீவினை அப்படி 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 பேசி ஒழிச்சு கட்டிடுவார். அதனால் ஞான சம்பந்தர் அப்படி ஒரு சிவபெருமானுடைய அருளை பெற்றவர். ஏன்னா சொல்லியே இருக்காரு அருணகிரிநாதர், முருகர் தான் ஞான சம்பந்தர், ஞான சம்பந்தர் தான் முருகர்னு. ஆகையினால அவருடைய அப்பா இல்லையா, நம்மளை எல்லாம் அப்படி பார்த்துக்க சொல்லி சொல்கிறார். திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாயம். நல்லதே நடக்கும். எங்கும் இறை அருள் பெருகட்டும். திருச்சிற்றம்பலம்.